காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்டும் விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது தொடர்பான விவரங்கள். வணக்கம். கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 28வது கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதிக்கப்பட்டிருந்தது. அப்போது முதலே எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, காவிரி மேலாண்மை ஆணையம் என்பது உச்ச நீதிமன்றம், கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு தொடர்பான இந்த காவிரி குறித்த வழக்குகளில் வழங்கியிருந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு முறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை கவனிக்கக்கூடிய ஒரு கண்காணிப்பு அமைப்பு தானே தவிர, புதிதாக காவிரியில் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவது குறித்து பேசுவதற்கான எந்த அதிகாரமும் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு கிடையாது என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார்கள். ஆனால் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி காவிரி மேலாண்மை ஆணையம் கர்நாடகத்தினுடைய கோரிக்கையினை ஏற்று மேகதாது அணை தொடர்பாக தன்னுடைய 28வது கூட்டத்தில் ஆலோசித்திருக்கின்றது. எனவே அது குறித்து உடனடியாக தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கும் ஆணையத்தினுடைய தலைவர் மற்றும் கர்நாடகத்தினுடைய செயல்பாடுகளை கண்டித்து இதுவரை கண்டன தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என்ற கேள்வியினை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார். குறிப்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தவரை மேகதாது அணை குறித்து எந்த ஒரு அவர்கள் ஆய்வும் எடுத்துக்கொண்டது கிடையாது. ஆனால் திமுக ஆட்சியில் தற்பொழுது தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக காவிரி மேலாண்மை ஆணையம் ஆலோசித்திருக்கின்றது என்பதை ஒரு குற்றச்சாட்டாக எதிர்க்கட்சி தலைவர் பதிவு செய்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேகதாது அணை தொடர்பாக அந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்ட பொழுது தமிழகத்தினுடைய காவிரி வாரிய அதிகாரிகள் உடனடியாக வெளிநடப்பு செய்யாதது ஏன் என்று கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, கடந்த 1ஆம் தேதி நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய கூட்டத்தில் மேகதாது அணை தொடர்பாக விவாதம் நடத்தினார்கள். அதன் பிறகு அவர்கள் மத்திய நீர்வளத்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார்கள். அந்த கடிதத்தில் என்ன தகவல் சொல்லப்பட்டிருந்தது, அது குறித்து நீர்வளத்துறை அமைச்சர் உடனடியாக பேரவையில் அறிவிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார். குறிப்பாக மேகதாது அணை குறித்து ஏற்கனவே நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் கடந்த வாரத்தில் பேரவையில் பேசும் பொழுது தமிழகத்தினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே கர்நாடக அரசு வலியுறுத்தியதன் அடிப்படையில் காவிரி மேலாண்மை ஆணையம் தமிழகமும் மேகதாது அணைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டதாக போலியாக ஒரு தகவலை பதிவு செய்திருக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டை நீர்வளத்துறை அமைச்சரே கடந்த வாரம் பேரவையில் சொல்லியிருந்தார். அதனையும் சுட்டிக்காட்டியிருந்த எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 28வது கூட்டத்தில் மேகதாது அணை குறித்து விவாதித்த பிறகு காவிரி மேலாண்மை ஆணையம் மத்திய நீர்வளத்துறைக்கு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கின்றது. அந்த கடிதத்தில் எந்த மாதிரியான தகவல்கள் இடம்பெற்றிருக்கின்றன என்பதை கேள்வியாக எழுப்பியிருக்கின்றார். அது குறித்து பேரவையில் கூற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். காவிரி ஆணையத்தினுடைய செயல்பாட்டை கண்டித்து கண்டன தீர்மானம் நிறைவேற்றாதது ஏன் என்ற கேள்வியினையும் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் தமிழக அரசு இவ்வாறு அலட்சிய போக்குடன் நடந்து கொண்டால் வரும் காலத்தில் உறுதியாக காவிரியின் குறுக்கே கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்டிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்கின்ற எச்சரிக்கையையும் பதிவு செய்வதாக தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் மேகதாது அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணை வறண்டு போய்விடும். அது மட்டுமல்லாமல் 20 மாவட்டங்கள் கூட்டு குடிநீர் திட்டங்கள் வாயிலாக காவிரி நீரைத்தான் குடிநீருக்கு நம்பி இருக்கின்றன. அந்த 20 மாவட்டங்களிலும் குடிநீர் பாதிப்பு ஏற்பட்டுவிடும். எனவே அரசு அலட்சிய போக்குடன் செயல்படாமல் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு அப்பாற்பட்டு உச்சநீதிமன்ற தீர்ப்பு குறித்து கண்காணிக்க மட்டுமே அமைக்கப்பட்ட கண்காணிப்பு அமைப்பான காவிரி ஆணையம் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்து பேசியதற்கு எதிராக உடனடியாக கண்டன தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும். அந்த கூட்டத்தில் ஆலோசித்த பிறகு மேகதாது தொடர்பாக மத்திய நீர்வளத்துறைக்கு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் மூலமாக அனுப்பப்பட்ட விவரத்தை வெளிப்படையாக பேரவையில் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும். உடனடியாக கண்டன தீர்மானமும் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருக்கின்றார் எதிர்க்கட்சித் தலைவர். விவரங்களுக்கு நன்றி ராஜகுமரன்.